இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வினைத்திருக்கும் கார்டன் விநாயகரை வேண்டி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நம்ம காணொளி பதிவில் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், புராண கதைகள், பாடல்கள், செய்முறை விளக்கங்கள், செடிகள் பராமரிப்புன்னு பல அரிய தகவல் கொடுக்க இருக்கிறோம். மேலும் பல தகவல்களை அறிவதற்கு சிவசாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நம்ம கர்மாவை தீர்க்கிறதுக்கு 2 வழிமுறை இருக்குங்க. 2 நாள் படைக்கப்பட்ட வழிமுறைகள். ஒன்று தானம், ஒன்று தர்மம். இந்த தானம் தர்மத்திற்கு என்ன ஒரு வித்தியாசம்னு பாருங்கள். கேட்ட உடனே ஐயா எனக்கு கொடு அப்படின்னு கேட்டவுடனே கொடுக்கறது தானங்க. அவனுக்கு தேவைப்படுதுன்னு கேட்காமலே நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது தர்மங்க. இன்றைக்கி தர்மம் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான், தானம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கோங்க. மனித கர்மாவை தீர்க்கிறதுல முதல் பங்கு காகங்க. அடுத்து பசு, பைரவாகனம், நாய்கள் மற்றும் எறும்புகள் இப்படின்னு பல இருக்குது. அதில் காகத்திடம் பல நல்ல அரிய குணங்கள் நிறைய இருக்குங்க. நம் முன்னோர்களுடைய ஆன்மா, சனி பகவான் மற்றும் தர்மராஜா இப்படியா எல்லாருமே காகத்துடைய ஒரு அறையில் காகத்தோட ஆன்மாவும் இன்னொரு அறையில் நம்ம முன்னோர்களும் தங்கி நம்ம பிள்ளைகள் பேரப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க கண்டு கழிச்சிட்டு போகிற அளவுக்கு நம்ம தர்மங்களை தெரிஞ்சுட்டு போகிற அளவுக்கு தர்மராஜாவும் சனி பகவானும் இதில் நம்மளை கண்காணிச்சிட்டு போகிறாங்கன்றது சொல்லப்படுது. காகம் ஒரு பறவை இனமாக இருந்தால் கூட தன் வாழ்நாளில் தன் ஜோடியை தவிர வேறு ஜோடியோட இனம் சேர்கிற அளவுக்கு ஒரு ஒழுக்கமான பறவை. பெருமைக்குரிய காகத்திற்கு நாம் தான தர்மத்தை எப்படி பண்ணுறோம்னா, ஏதோ ஒரு செவருடைய வாலில் சுத்தம் பண்ணாமல் இன்றைக்கி போட்ட அந்த சாப்பாடு உணவு மேலே இன்னொரு உணவு போடுறது, தரையில் போடுறது, மாடி மேலே போடுறதுன்னு வீணடிக்காமல் முடிஞ்சால் ஒரு இலை வாழை இலையில் போடுங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளோ பேப்பர் பிளேட்டுங்க எவ்வளோ கிடைக்குது. அந்த பேப்பர் பிளேட்டுங்களில் அதுக்குன்னு நம்மளை பெற்ற தாய் தகப்பன், நம்மளோட தாத்தா பாட்டிங்கள், நம்ம முன்னோர்கள் போகிறாங்கன்றதை கவனம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை சிறப்பாக செய்யுங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பொழுது வீட்டு முன்பக்கம் வைக்கக்கூடாது, வீட்டுக்கு பின்புறம் வைக்கணும். அல்லது மேற்கு பகுதி, பின்புறம்னா மேற்கு பகுதி, அல்லது மொட்டை மாடியில் பின்பக்கம் வைக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். வாஸ்துலேயும் சொல்லப்படுது. மேற்கு மத்திய பகுதி சுவரில் வைக்கலாம். இல்லைனா உங்களுக்கு அமைப்பு இருந்தால் இதில் அமைப்பு பண்ணி அதில் வச்சு சிறப்பாக வாழுங்க. காகத்திற்கு தினம் உணவு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தயிர் சாதம் வைங்க, தினம் உணவு வைங்க. சனிக்கிழமை அமாவாசை தினங்களில் எள்ளு கலந்து தயிர் சாதம், அமாவாசை நாட்களில் உங்கள் விருப்பம் அதையும் பண்ணுங்கள். வட திருமுல்லைவாயில் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில் கோபுரங்க, வணங்கிக்குங்க. அடுத்ததாக மனித கர்மாவில் பெரும் பங்கு காகத்திற்கு அடுத்தபடியாக பெரும் பங்கு பசு இருக்கார். இருந்தாலும் இவர் ரொம்ப முக்கியம். நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை சுற்றி 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 வந்துட்டு இருக்கிற ஜீவன் எறும்புங்க. அதுலேயும் கருப்பு எறும்புங்க, அது பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. அந்த எறும்புக்கு உணவளிங்க. உங்கள் கர்மா கிடு 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 கிடுன்னு குறைஞ்சி அடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை, பிள்ளைங்களுக்கு நல்ல திருமணம், வீடு கட்டத்து நின்று இருந்தால் வீடு கட்டிடுவீங்க, வேலைவாய்ப்பு அப்பாயின்மெண்ட் நின்று வேலைவாய்ப்பு கிடச்சிரும். எந்த தடையும் நீங்கி நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி, சுப செலவுகள் சுபமாக நடக்கிறதுக்கு இந்த ஒரு அரிய இது பண்ணுங்க. டைமண்ட் கல்கண்டு அது நம்ம பூஜை அறையில் நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு அடுத்து இந்த மாதிரி கால் மீதி படாத இடத்துல அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம லைவில் எல்லாத்தையும் காட்டுறோம். எதுக்காகனா இதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் பண்ணணும், அவங்களும் சுபிட்சமாக இருக்கணும், நல்ல நேர்மறையாக வாழணுன்றதான் சிவசாய் சேனல் நோக்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மேட்டு பகுதியாக நம்ம போட்டோம்னா அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க வழி போவாங்க. நம்மளுடைய தானம் சிறந்து விளங்கும். மற்றும் நம்ம காலில் மிதிப்பட்டு அந்த பாவத்திற்கும் நம்ம ஆளாக வேண்டாங்க. இது வழியில் டைமண்ட் கல்கண்டு வாங்கி இந்த மாதிரி போடுங்க. தீராத கடன் தீரணுமா, பைரவ வாகனங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போடுறது பெரும் பங்கு. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அவங்களுக்கு உணவளிங்க. அதுவும் சிறப்பாக நல்ல பச்சரிசி சாதம் ரெடி பண்ணி அதில் பசும்பால் உங்களால் முடிஞ்ச ஊற்றி. பைரவ வாகனமான நாய்களுக்கு நீங்கள் உணவளிக்கும் போது ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. நம்ம கையால் அவங்களுக்கு மாமிச உணவுகள், நான்வெஜ்ஜு படைக்கவே கூடாது. அவங்க குப்பையில் சாப்பிடல, அது நமக்கு தேவையில்லை. நம்ம கையால் கர்மாவை சுமக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரியான உணவுகளை அழிச்சிட்டு வாங்க. அப்போ தான் அவங்களுடைய கர்மா கிடு கிடு கிடுன்னு குறைஞ்சி நம்ம வறுமையிலேருந்து முன்னேற முடியும். அடுத்தது நம்ம தலைவர் பசு கோமாதா. இவருக்கு உங்களால் முடிஞ்ச நேரங்களெல்லாம் அவுத்திக்கீரை, பச்சரிசி, வெல்லம், என்னென்ன உணவெல்லாம் உங்கள் கையில் கிடைக்குமோ கொடுத்துக்கிட்டே வாங்க. வாழைப்பழம், அவருக்கு என்ன விரும்பி சாப்பிடுவாரோ வாங்க. முடிஞ்சால் ஆலயத்தில் இல்லை இல்லத்தில் கோபூஜை பண்ணுங்கள். முடிஞ்ச நேரங்களில் உங்களுடைய கர்மான்றதே
அந்த இடத்துல எடுப்படாது. சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பாங்க. கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையாக இருக்கும். பிள்ளைகள் நல்ல திருமணம் நடக்கும். கல்வியில் நல்ல தேர்ச்சி அடைவாங்க. வீடு வாகனம் வேணுன்றவங்க வீடு வாகனம் அமையும். வேறு என்னென்ன உங்களுடைய தேவைகளோ அனைத்தும் பூர்த்தியாவதற்கு இந்த மாதிரியான தான தர்மங்களை இன்னையிலேருந்து நீங்கள் கடைப்பிடிங்க. இது விநாயகர் மேலே சாட்சியாக நான் சொல்கிறேன். நாங்கள் அனுபவித்து உண்மைகளை உங்களுக்கு பகிர்றோம். நீங்களும் அதை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும், நலனடையணுன்றது தான் சிவசாய் சேனலுடைய முழு விருப்பம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பில்லைன்ற மாதிரி தான தர்மங்களை நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. நாளைய தலைமுறை அவங்களும் தான தர்மங்களை செஞ்சு நம்ம தாய் தந்தை செஞ்சாங்க இப்படியா செய்யணும்னு அவங்களும் வளர்ந்து அவங்க வாழ்க்கையிலையும் எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லாமல் சிறப்படையட்டும். இது போன்ற நன்மையான பதிவுகளுக்கு நம்ம சிவசாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.